வணக்கம் ட்ரேடர் கோபால். தினம் ஒரு பார்வையில் நிஃப்டி இண்டெக்ஸை பற்றி பார்த்துட்டு வராங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சார்ட் நிஃப்டி இண்டெக்ஸ் சார்ட் தாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும்தாங்க. ஸோ நிஃப்டி எங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ 24,435ங்கிற இடத்துல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸை கம்பேர் பண்ணப்போ நமக்கு -35 பாயிண்ட் வந்து நம்ம இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கோம், நாளைக்கு டவுனில் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மார்க்கெட் மேலே ஓப்பன் பண்ணாலும் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க, கீழே க்ளோஸ் கொடுத்த காரணத்தினால இன்னைக்கு கேண்டில் நமக்கு வந்து ரெட் கேண்டிலாக கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்குங்க. மார்க்கெட்டை நல்லாவே என்ன பண்ணாங்க, ஒரு பையிங் ப்ரெஷர் காமிச்சிருக்காங்க இந்த கேண்டிலில். ஸோ பையிங் இங்கே பாருங்க, கீழே விக் இருக்கு பாடி மேலே இருக்கிற காரணத்தினால நமக்கு இந்த கேண்டில் நம்ம என்ன பண்ணா பையிங் ப்ரெஷரோடு மார்க்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் கிடைச்சா கண்டிப்பாக பையிங் ப்ரெஷருங்கிற மாதிரி நம்ம நோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மார்க்கெட் க்ளோஸ் நம்ம நோட் பண்ணிட்டோம். மார்க்கெட் என்ன மாதிரி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க நோட் பண்ணிட்டோம். ஸோ டெய்லி பயாஸ் மார்க்கெட்டில் என்ன ப்ராபிலிட்டி இருக்குன்னா, நமக்கு ரெட் கேண்டில் இருக்கிற காரணத்தால் மார்க்கெட்டில் ஃபர்ஸ்ட் ப்ராரிட்டி மார்க்கெட் அகைன் அந்த ஹையை டெஸ்ட் பண்ணிட்டு கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஹையை டெஸ்ட் பண்ணுற மார்க்கெட் ஹையர் கை ஃபார்மேஷன்லாம் போனால் கண்டிப்பாக மார்க்கெட் மேலே போயிருவாங்க. ஹையர் கை ஃபார்மேஷன் போக முடியாமல் ஃபெயிலியர் ஆச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் அகைன் லோக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. மார்க்கெட் கீழே லோவில் ஓப்பன் பண்ணாலும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. மார்க்கெட் கேப்டவுனில் ஓப்பன் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட் கீழே வரதுக்கான ட்ரை பண்ணுவாங்க. சரிங்களா. இது வந்து நமக்கு டெய்லி பயாஸில் இருக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க. சரி, ஓகேங்களா. ஸோ நம்ம மறுபடியும் ட்ரெண்டை பார்த்துட்டு நம்ம ட்ரெண்ட் வந்து நம்ம கிளியராகவே ஸ்டில் அப் ட்ரெண்டில் இருந்துட்டு இருக்கோம். மார்க்கெட்டில் வந்து ஒரு இன்டிசிஷன் கண்டில் ஒரு 4 டேஸாக ஃபார்ம் ஆச்சு. மறுபடியும் நமக்கு ஒரு செல் ஆஃப் கண்டில் வந்து எஸ்டர்டே ஸ்ட்ராங்காக கிடச்சிங்க. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டு திரும்ப என்ன பண்ணாங்கனாக்கி, மார்க்கெட் வந்து ஏற்கனவே ஜம்பாய் வந்தாங்க பார்த்தீங்களா. மார்க்கெட் கண்டினியூ வந்து நமக்கு 600ங்கிற வேல்யூஸாக உடைக்கிறதுக்கு மார்க்கெட் என்ன பண்ணாங்கனாக்கி, நல்லா பையிங் ப்ரெஷர் போட்டு வந்தாங்க. அப்போ வர்றப்ப இல்லை கொஞ்சமாக சின்னதாக வந்து மார்க்கெட் என்ன பண்ணாங்கனாக்கி, ஒரு ஃபேர்வெல் கேப் வித் ஒரு ஆர்டர் இருந்துச்சுங்க சார், பையர் ஆர்டர் இருந்துச்சுங்க. மார்க்கெட் இன்னைக்கு கிட்டத்தட்ட அந்த ஆர்டரை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அந்த ஆர்டர் வந்து நம்ம வந்து ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தோம், இந்த மந்த்துக்கு 24,262ங்கிற ஒரு வேல்யூஸ் வந்து நமக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் பாயிண்டாக இருக்கும். ஸோ இந்த மார்க்கெட் வந்து இந்த வேல்யூஸில் ரொம்ப முக்கியமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மார்க்கெட் கிட்டத்தட்ட இன்னைக்கு அந்த வேல்யூஸ் பக்கத்தில் வந்திருக்காங்க. ஸோ வந்துட்டு மார்க்கெட் ரியாக்ட் ஆயிருக்காங்க. அப்போ மார்க்கெட் இந்த வேல்யூ கீழே போச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு மார்க்கெட்டில் ஸோ ரவுண்ட் வேல்யூவான 24,000ங்கிற வேல்யூக்கு மார்க்கெட் போயிடுவாங்க. ஸோ இதை பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் நெக்ஸ்ட் டார்கெட் நமக்கு வந்து 24,000ங்க. இதை பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேலே போச்சுன்னா அகைன் மார்க்கெட் 600 இல்லை ஒரு புதுசாக ஒரு ஹை வைக்கிறது கூட ஒரு ப்ராபிலிட்டி இருக்கும். ஓகேங்களா. ஸோ மார்க்கெட்டில் இப்போ இங்கேருந்து போச்சுன்னா நமக்கு கண்டிப்பாக மார்க்கெட் 25,000 வரைக்கும் போகிறதுக்கான ப்ராபிலிட்டி அப்சைடில் இருக்குங்க. ஸோ இந்த வேல்யூஸ் வந்து நம்ம மீட்டிங் பாயிண்டாக வச்சிருக்கனால மார்க்கெட் இதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து பாசிபிலிட்டி மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. இன்னொரு டே கேண்டில் நமக்கு வந்து இதுக்கு மேலே ஸ்ட்ராங்காக ஒரு க்ளோஸ் கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் அப்சைட் போகிறதுக்கான ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இல்லை மார்க்கெட் இந்த லோ கீழே போச்சுன்னா நமக்கு 24,000 மறுபடியும் இந்த கேப் லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கான ப்ராபிலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம இப்போ டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், நம்ம டெய்லி என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோ நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ தினம் ஒரு பார்வையில் நம்ம வந்து சார்ட் அனலைஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ எஸ்டர்டே நம்ம வந்து சார்ட்டில் நான் சொன்ன வேல்யூஸை வந்து நான் உங்களுக்கு ஒரு டைம் ரிப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி நம்ம லாஸ்ட்டில் வந்து நம்ம எஸ்டர்டே என்ன வேல்யூ சொல்லியிருந்தோம், இன்றைக்கி என்ன வேல்யூ சொன்னாங்கிறதையும் கண்டிப்பாக ஒரு டைம் சொல்லிடுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம டெய்லியில் உங்களுக்கு என்ன ட்ரெண்டில் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும், நம்ம ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு. ஸோ நம்ம கண்டிப்பாக என்ன ட்ரெண்டில் இருக்கோம்னாக்கி, நம்ம வந்து ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குங்க. ஸோ அப்படி நம்ம 1 ஹவரில் வந்துருவோம். 1 ஹவரில் டைரக்ஷன் என்ன மாதிரி கொடுக்குறாங்க பார்ப்போங்க. ஸோ 1 ஹவரில் நம்ம நேற்று சொல்லிட்டே இருந்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நேற்று பார்த்த வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு எல்லாருக்குமே தெரியுங்க. மார்க்கெட்டில் இந்த லோவை மார்க்கெட் எடுத்துச்சுன்னா ஸோ மார்க்கெட்டில் என்ன பண்ணுவாங்க, ஒரு 100 பாயிண்ட் கீழே ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் நம்ம நேற்று கொடுத்த இந்த லெவல்ஸில். அதே மாதிரி மார்க்கெட் பாருங்கள், இந்த லோ நேற்று நம்ம வீடியோ பார்த்து அந்த வார்த்தை நான் சொல்லியிருந்தேங்க. ஸோ இந்த லோ எடுத்தால் 100 பாயிண்ட் ஃபால் ஆக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மார்க்கெட்டில் 100 பாயிண்ட் இன்னைக்கு ஃபால் ஆகி கீழே வந்து மார்க்கெட்டில் ஸோ 222 வரைக்கும் மார்க்கெட் வந்திருக்காங்க. ஓகேங்களா. அப்போ ஃபர்தராக மார்க்கெட் இனி மேலே போகிற மார்க்கெட் என்ன பண்ணணும், ஸோ இந்த ஏரியாவுக்கு மேலே மார்க்கெட் வந்து க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் ஹையர் கை போகலாம். இல்லைனா கீழே வந்து க்ளோஸ் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் கீழே வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா. அப்போ மேலே போகிற மார்க்கெட் கண்டிப்பாக இந்த சோனுக்கு மேலே க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா நமக்கு வந்து மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த மேலே போயிட்டு இந்த சோனுக்கு மேலே போக முடியாமல் மறுபடியும் கீழே வந்து க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, கீழே இருக்க 24,000ங்கிற இடத்துக்காக வரதுக்கான ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா. அப்போ டைரக்ஷன் வந்து மார்க்கெட்டில் ஸோ லோயரில் ஃபார்மேஷன் மார்க்கெட்டில் 1 ஹவரில் கிடச்சிருக்குங்க. அந்த 1 ஹவர் ஃபார்மேஷன் நமக்கு நாளைக்கு என்ன மாதிரி மாறுதுங்கிறத பொறுத்து தான் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட்டாக மாறுங்க. அப்படி இல்லைனா மார்க்கெட் கண்டிப்பாக ஸோ இந்த சோனில் வந்து கூட ஃபர்தராக மார்க்கெட் கீழே வரதுக்கான ப்ராபிலிட்டி கூட இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போ 1 ஹவரில் நமக்கு டைரக்ஷன் தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் கீழே லோயர் லோ ஃபார்மேஷன் கொடுத்துருக்காங்க. டேயில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னாக்கி ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கிறோம். கீழே இருக்க ஒரு டேயோடைய டிமாண்டை வந்து மார்க்கெட் ட்ரிகர் பண்ணிட்டு போயிருக்காங்க. அந்த டிமாண்டை ட்ரிகர் பண்ணியிருக்க போகிற மார்க்கெட் என்ன பண்ணணும், அப் சைடு வரைக்கும் மேலே போயிட்டு திரும்ப கீழே வந்துச்சுன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. மேலே போக முடியாமல் இந்த இடத்துல மார்க்கெட்டு டேயில் எடுத்து இந்த டிமாண்டை எடுத்த மார்க்கெட் மேலே போக முடியாமல் திரும்பிச்சுன்னா கீழே மறுபடியும் டிமாண்டை உடச்சிருவாங்க. சரிங்களா. ஸோ இந்த 2 கான்செப்ட் தான் நமக்கு வாய்ப்பு இருக்குது. டிமாண்டில் மார்க்கெட் பட்டதுக்கு அப்புறமா கண்டிப்பாக மேலே போய் க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா மார்க்கெட்டை திரும்ப கீழே வர ஃபுல் பேக் மார்க்கெட் மேலே போயிடுவாங்க. இது நடக்காமல் இருந்துச்சுன்னா மார்க்கெட்டில் திரும்ப மார்க்கெட் இப்படி கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போ 1 ஹவரில் டைரக்ஷன் தெளிவாகவே நமக்கு இருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம என்ன பண்ணிக்கலாம், 15 மினிட்ஸில் போயிடுவாங்க. ஸோ 5 மினிட்ஸ்லேயே போயிடுவோம். சரிங்களா. மார்க்கெட்டில் என்ன பண்ணுறாங்க பார்த்துருவோம். 5 மினிட்ஸில் பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பாருங்கள். ஸோ மார்க்கெட் இன்னைக்கு நம்ம வந்து
கொடுத்துருந்தாங்க. நம்ம வேல்யூஸ் கொடுத்துருந்தோம். அந்த வேல்யூஸை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எஸ்டர்டே நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த வேல்யூஸ் நம்ம வந்து எப்படி மார்க்கெட்டில் ரியாக்ட் ஆயிருக்குங்கிறத பாருங்க. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம வேற எங்க இருந்தும் எடுக்கலங்க. முழுக்க முழுக்க நம்ம வந்து இந்த சார்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி பையர்ஸும் செல்லர்ஸும் எங்கெல்லாம் கண்ட்ரோல் பண்றாங்க பொறுத்து தான் எடுத்தோம். மார்க்கெட்டில் 24,458ங்கிறது நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம், நேற்றுக்கு வந்து நெகட்டிவ் ஓப்பன் கொடுத்துருந்தோம். மார்க்கெட் நமக்கு வந்து கிட்டத்தட்ட நியூட்ரலில் ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் கேண்டில் கீழே தான் க்ளோஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ கீழே க்ளோஸ் கொடுத்த கேண்டில் திரும்ப ரீடெஸ்ட்டில் கரெக்டாக நம்மளுடைய நெகட்டிவ் ஓப்பனை மார்க்கெட் வந்து டச் பண்ணிட்டு மார்க்கெட் என்ன பண்ணாங்க, சப்போர்ட் 1, சப்போர்ட் 2, சப்போர்ட் 3 மூணுமே மார்க்கெட் எடுத்துட்டாங்க. சரிங்களா? மூணுமே இன்னைக்கு எடுத்துட்டாங்க நீட்டா. ஸோ மார்க்கெட்டில் நம்ம வந்து நெகட்டிவ் ஓப்பன் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் நமக்கு 24,360ங்கிற சோனுக்கு மார்க்கெட் வந்துருங்கிறத நம்ம நேற்றுக்கு நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி மார்க்கெட் நெகட்டிவ் ஓப்பன் கிடைச்சி கீழே க்ளோஸ் கொடுத்த உடனே மார்க்கெட்டில் நம்ம டார்கெட் ஏம் பண்ணது ஸோ 360 தான். மார்க்கெட் 360 வந்தப்போ தான் மார்க்கெட் ஸ்டாப்பே பண்ணாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் 360 மார்க்கெட் உடைச்சதுக்கு மீன்ஸ் அங்கேயே மார்க்கெட் என்ன பண்ணாங்க, ஸ்டேபிள் ஆகிட்டாங்க. ஸ்டேபிள் ஆன மார்க்கெட் என்ன பண்ணாங்க, ஸோ 302ங்கிற ஒரு வேல்யூஸை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட் டேரக்டாக என்ன பண்ணாங்க, ஸோ 262ங்கிற ஒரு வேல்யூக்கு வந்துட்டாங்க. 262ங்கிற வேல்யூஸ் நம்ம வீடியோ பார்க்குற எல்லா நண்பர்களுக்கும் தெரியும். ஸோ அது ஒரு முக்கியமான கீ வேல்யூங்க. ஸோ 24,262ங்கிறது முக்கியமான கீ வேல்யூஸுங்க. ஸோ மார்க்கெட் இப்போ இங்கே பட்டிருக்காங்க. இங்கே பட்ட மார்க்கெட் என்ன பண்ணாங்க, இந்த 5 மினிட்ஸ்ல பாருங்க மார்க்கெட் க்ளோஸ் ஆல்மோஸ்ட் இங்கே இருக்குங்க க்ளோஸ். சரிங்களா? அப்போ மார்க்கெட் இந்த கைக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே இந்த ஒரு லிக்விடிட்டி எடுத்ததுக்கு அப்புறமா மார்க்கெட் ஹையர் கை ஃபார்மேஷன் போச்சுன்னா அந்த ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ மார்க்கெட்டில் என்ன பண்ணணும், ஸோ இந்த சோனுக்கு மேலே மார்க்கெட் போச்சுன்னா நமக்கு வந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த லோக்கு கீழே மறுபடியும் கீழே வந்துச்சுன்னா மார்க்கெட் என்ன பண்ணுவாங்கனாக்கி கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இதான் நம்ம 5 மினிட்ஸ்ல நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. நாளைக்கு இப்போ மார்க்கெட்டில் நமக்கு லைவ்ல மார்க்கெட் எங்க மாதிரி ஓப்பன் பண்றாங்க, எந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் பண்ணா எப்படி போவாங்கிறது நம்ம வந்து தெளிவாகவே நமக்கு ஒரு ஃப்ரீ பிளான் நம்மகிட்ட இருக்கு பாத்தீங்களா? ஸோ மார்க்கெட்ல இவ்வளோ சோன்ல நமக்கு மார்க்கெட்ல இந்த சோன்ல பாருங்க, இதுல வந்து நமக்கு இதை ரெண்டா பிரிச்சிருங்க. அப்போ இதுக்கு மேல இருக்கிறது எல்லாமே நமக்கு வந்து பிரீமியமாகவும் இதை டிஸ்கவுண்டாகவும் வச்சுடுங்க. ஸோ அப்போ மார்க்கெட் இங்கேஸ் இந்த லோவை வந்து எடுக்க முடியாம இங்க வந்தா கண்டிப்பா பை பண்ண ட்ரை பண்ணலாங்க. ஸோ மார்க்கெட் இங்க வந்தா நம்ம என்ன பண்ணிக்கலாம், செல் பண்ண ட்ரை பண்ணலாம். இது வந்து ஒரு ஃப்ரீயா நம்ம ஒரு செட்டப் பார்க்கறதுக்கான ஒரு சென்டிமெண்ட்டுங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ இந்த மாதிரி இப்போ இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கு நமக்கு வந்து கண்டிப்பாக வேல்யூஸோடி நம்ம வந்து மூவ் பண்ணிடுவோம். வேல்யூஸ் அப்புறம் பார்த்துருவாங்க. ஸோ மேக்ஸ் வேல்யூ பார்த்துருவோம். அப்படிங்க அந்த வகையில் நமக்கு மார்க்கெட் நாளைக்கு ஸோ பாசிட்டிவ் ஓப்பன் நெகட்டிவ் ஓப்பன்ங்கிறத பார்த்துருவாங்க. ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், எங்கே போச்சுங்க வேல்யூஸு? ஓகே. ஸோ அந்த வகையில் நமக்கு வந்து மார்க்கெட்டில் நாளைக்கு வந்து நமக்கு பாசிட்டிவ் ஓப்பன் வந்து எப்படி இருக்கும்னாக்கி மார்க்கெட்டில் ஸோ நமக்கு 24,472ங்கிறது நமக்கு பாசிட்டிவ் ஓப்பனுங்க. மார்க்கெட்டில் 24,472 பாசிட்டிவ் ஓப்பன் கிடச்சின்னா மார்க்கெட் என்ன பண்ணுவாங்கனாக்கி டேரெக்டாகவே R1 ஆன 572க்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த 572 மார்க்கெட் 24,572க்கு மேலே மார்க்கெட் ஸ்டேபிள் ஆச்சுன்னா மார்க்கெட் 628ங்கிற ஒரு வேலைக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதையும் மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் 702ங்கிற ஒரு இடத்துக்கு போகிறதுக்கான ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் அப்சைடில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸுங்க. மார்க்கெட்டில் பாசிட்டிவ் ஓப்பன் நெகட்டிவ் ஓப்பன் நாளைக்கு கிடைக்கிறது நமக்கு முக்கியமான ஒரு ஹோப்பாக இருக்குங்க. மார்க்கெட்டில் பாசிட்டிவ் பண்ணி கிடச்சினா கண்டிப்பாக மார்க்கெட்டில் R3 வரைக்கும் போகிறதுக்கான ட்ரை பண்ணுறதுக்கான அட்டெம்ப்ட் இருக்குங்க. ஸோ இங்கேஸ் மார்க்கெட்டில் நமக்கு நெகட்டிவ் ஓப்பன் கிடச்சினா மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்ணுவாங்கனாக்கி 24,300 மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நெகட்டிவ் ஓப்பன் கிடச்சினா நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது 24,300. சரிங்களா? ஸோ இடையில இருக்க S1 சப்போர்ட் ஒன்றுங்கிறது நமக்கு 24,378 மார்க்கெட்டில் இருந்தாலும் மார்க்கெட்டில் வந்து 24,478 கீழே மார்க்கெட் ஓப்பன் கிடச்சினா கீழே வந்து மார்க்கெட் கீழே லோயரில் வச்சுன்னா நமக்கு 300ங்கிற சோனுக்கு வந்துருவாங்க. ஸோ அந்த 300ங்கிற சோனை மார்க்கெட் உடச்சின்னா மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட நமக்கு ஸோ 24,262ங்கிற ஒரு வேல்யூவை மார்க்கெட் என்ன பண்ணுவாங்கனாக்கி கம்ப்ளீட்டாக ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு வேல்யூஸ் வந்து நமக்கு வந்து 24,228ங்கிறது நமக்கு வந்து முக்கியமான லெவல்ஸ். அந்த மந்த்துக்கு ஓடிய நெகட்டிவ் பாயிண்ட்டுங்க. இந்த வேல்யூஸ் கீழே மார்க்கெட் போச்சுன்னா நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா செல்லர் வந்து மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ 24,228 கீழே மார்க்கெட் போச்சுன்னா செல்லர் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேல்யூங்க. மார்க்கெட் அந்த வேல்யூஸ்ல இருந்து கூட ஜம்ப் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ கீழே இருக்க சப்போர்ட்லாம் நமக்கு முக்கியமான சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு மார்க்கெட்டில் பாசிட்டிவ் ஓப்பன் கிடச்சின்னா மார்க்கெட்டில் 628ங்கிற ஒரு வேல்யூஸை மார்க்கெட் R2 பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் புல்லிஷ் பயாஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே நமக்கு வந்து வெறும் ரொம்ப முக்கியமான லெவல்ஸ். ஜஸ்ட் வந்து இந்த லெவல்ஸை நீங்கள் வந்து ட்ரா பண்ணி வச்சுடுங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அப்படி நம்ம வந்து ப்ரீமியம் பார்த்துருவோங்க. ஸோ ப்ரீமியம் நம்ம பார்த்துட்டா நமக்கு வந்து ப்ரீமியம் வந்து 138 ரூபாங்கிறது நமக்கு வந்து ப்ரீமியம் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்த 138 ரூபாயை காலும் புட்டும் யாரோ ஒருத்தர் வந்து ஓப்பன் பண்ணுறப்ப யார் வின் பண்ணுறாங்களோ அந்த டைரக்ஷனில் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அப்புறமா நமக்கு சப்போர்ட் ஒன்றுங்கிறது நமக்கு வந்து 121 ரூபாயும் 100 ரூபாயும் 82 ரூபாயும். சரிங்களா? அந்த இதெல்லாமே கீழே இருக்க மூணுமே நமக்கு சப்போர்ட்டுங்க. ரெசிஸ்டன்ஸ் நமக்கு வந்து 162 ரூபா 182 ரூபா 202 ரூபா. சரிங்களா? இது எல்லாமே நமக்கு வந்து அப் சைடில் இருக்க ரெசிஸ்டன்ஸாக நாளைக்கு ஆப்ஷனில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த வேல்யூஸ் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னா கண்டிப்பாக F1 எல்லாருமே பையர்ஸ் இருப்பீங்க. பையர்ஸுக்கு எல்லாமே கீழே இருக்க சப்போர்ட்டில் நீங்கள் வந்து கண்டிப்பாக என்ட்ரி எடுங்க. ஸோ செல்லர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுங்கன்னா ரெசிஸ்டன்ஸ்ல இருக்க இடத்துல வந்து கண்டிப்பாக செல் பண்ணுங்க. ஸோ இந்த இது கண்டிப்பாகவே நீங்கள் வந்து உங்கள் சார்ட்டில் வரைஞ்சி வச்சுட்டு இந்த இடத்துல கண்டிப்பாக மார்க்கெட் வந்தால் மார்க்கெட் இதை தாண்டி வேற எங்கேயுமே இந்த வேல்யூஸை தாண்டி எங்கேயுமே போக முடியாதுங்க. எதுக்காகனா
நமக்கு நிப்டி ஸ்ட்ரைக் வந்து எல்லாமே நமக்கு 50 பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணுவாங்க. ஸோ பிரீமியம் வந்து கண்டிப்பா 50 பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணா கண்டிப்பா மூவ் நடக்காதுங்க. ஸோ அவங்க மூவ் பொறுத்து தான் இந்த வேல்யூஸ் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் மேக்ஸ பொறுத்து சரிங்களா. அதனால இந்த வேல்யூஸ் நீங்க வந்து இந்த இடத்துல நீங்க என்ட்ரி எடுத்தா உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரொம்பவே கம்மியா அழகா சூப்பரா நம்ம வின்னிங் ரேஷியோ ரொம்ப அதிகம் இருக்குங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா நீங்க அதை யூஸ் பண்ணுங்க. ஸோ அப்போ மார்க்கெட்ல நாளைக்கு நமக்கு வந்து என்ன மாதிரி ட்ரெண்ட் ஃபார்ம் பண்றாங்க, எப்படி ஓப்பன் பண்றாங்கறத விஷயத்தை நம்ம எல்லாமே இந்த வீடியோல கவர் பண்ணிட்டோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ எல்லாரும் பொறுமையா கேட்ட நண்பர்கள் அனைவருக்கும் நன்றிங்க.